மூலமாகவும் இங்கே கூடியிருக்கிற அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவன் என்ற நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் வணங்கி வாழ்த்துகிறேன். இந்த ஒரு நல்ல நாளை ஏற்படுத்தி கொடுத்த தேவனுக்கே எல்லா துதி கன மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட நாம் ஒரு சில வார்த்தைகளை தெரிவிக்கலாம். என்னென்னா, இந்த உலகத்தில் நிறைய ஆவிகள் சொல்லுவாங்க. என்ன சொல்கிறாங்க? ஆவிகள். பொல்லாத ஆவி இருக்குது, நல்ல ஆவி இருக்குது. ஆனால் தாவீது எப்போ வேண்டிய ஆண்டவரே உங்களுடைய நல்ல ஆவியை என்ன பண்ண சொல்லுங்க, என்னை நடத்து வைங்க, வரணும். உன்னோட ஆவி என்னிலிருந்து என்ன பண்ணாதீங்க, எடுத்து போடாதீங்க அப்படின்னு. எப்பவுமே உன் சமூகத்தை எனக்கு என்ன பண்ணுவோம், எனக்கு காணும்படியே செய்யுங்க. எப்பவுமே வேண்டுவார் அதிகமாக. அப்படி ஒன்று பார்க்கலாம். ஆனால் அப்போ தேவனுடைய ஆவி இல்லாமல் யாரும் என்ன பண்ண முடியாது, அவரை உணர்ந்து கொள்ள முடியாது, இதயத்தில் உணர்ந்து கொள்ளணும். அப்போது இந்த ஆவி எங்கேருந்து யாரை மூலமாக கொடுக்கப்பட்டது? நமக்கு வந்துச்சா, தேவன் கொடுத்தாரா? எல்லாருக்கும் ஒன்று தான், வேறு வேறு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா எங்கள் வசனம் அழகாக சொல்லுது, இயேசு கிறிஸ்து என்ன ஆவி கொடுத்தாரோ அதுதான் நம்ம எழுதிட்டார். அவர் இதயத்தில் என்ன ஊற்றினாரோ அதே நமக்கு ஊற்றினார். ஏன்னா இயேசு கிறிஸ்து இருக்கிற அந்த சக்தியை அந்த அந்த எல்லாமே பரிபூர்ணம் நமக்கு வரணும்னா அவர் ஊற்றின ஆவி நம்ம ஊற்றினா தான் ஒத்துக்கொள்ள முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, வேறு எதுவும் நம்ம பண்ண முடியாது எதுவும். அதுதான் இங்கே அழகாக பார்க்குறோம். பாருங்கள், அதுதான் 2 தீமோத்தி 1:7 சொல்கிறப்போ அவர் வார்த்தை சொல்லுவார் அழகா. தீமோத்தி 2வது நிருபம் 1வது அதிகாரம் 7ஆம் வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். எப்படி கொடுத்திருக்கிறாரு? நமக்கு பயமுள்ள ஆவி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் எல்லாத்துக்கும் பயப்படுவாங்க. ஆரம்பத்தில் பயப்படலாம், இயேசு கிறிஸ்துக்கு உள்ளுக்கு சத்தியத்துக்கு வர முடியாது பயப்படலாம், ஞானஸ்தானம் எடுக்கும்போது பயப்படலாம், தீர்மானம் பண்ண பயப்படலாம். ஏன்னா அப்போல்லாம் பரிபூர்ணம் இல்லை. ஒரு ஞானஸ்தானம் எடுத்து தேவனுடைய முழு இதை ஒத்துக்கொண்ட அப்புறம் பயப்படுறேன்னா அப்போ நமக்குள்ள எந்த ஆவி? ஏன் அவங்க பயப்படுறாங்க அப்படின்னா, எதில் பழக்கம் இல்லை, எதில் நாட்டம் இல்லை, எதில் நேசிக்கிறவங்க. ஏன்னா அங்கே பாரு, அவர் சொல்கிறார், இயேசு கிறிஸ்து எப்பேற்பட்ட ஆள் வந்தாலும் அவர் இன்னும் பயப்பட்டு ஓடி போகிறாங்க. அதே பேதுரு ஃபஸ்ட்டு ஓடிட்டார், நீ அவரை மாதிரி இருக்கணும்னு ஓடிட்டார். அதே பேதுரு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு பாரு, முன்னாடி ஓடுறாரு, அதுக்கப்புறம் சொல்கிறாரு, நீ கொடுக்குற தலையை எனக்கு தலைக்கீழே போட்டுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஆவி என்ன பண்ணிட்டாங்க. அப்போ ஆவியில் இல்லாமல் எப்படி ஓடுவாங்க, பயந்து அப்படித்தான் ஓடி ஆவாங்க. அதான் இங்கே பார்க்குறோம். அது சொல்கிறார், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை போடாமல் பலமும் ஃபர்ஸ்ட் என்ன வரும், அதனால் நமக்கு பலம், எனர்ஜி, பவர், பலம் வந்துடும். அதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்புறம் அன்பும் தெளிந்த புத்தியும் ஆவியை கொடுத்து. அதுதான் அப்பேற்பட்ட ஆவி. 3 விஷயம் ஆவி. நமக்கு ஃபஸ்ட்டு பலம் வந்துடும். எப்போ இயேசு கிறிஸ்துன்ட்டு வர்றையோ, ஏன் இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தை சொல்கிறப்ப எழுந்து நடனா என்ன போச்சு அவனுக்குள்ள? பலம் போயிடுச்சு. அந்த சிறிவன் சொல்கிறாங்க, என்ன போச்சு அவங்களுக்குள்ள? அவரில் இருக்கிற வல்லமை போயிடுச்சு, பலம் போயிடுச்சு. அதைத்தான் நமக்கும் வருது. அங்கே பார்க்குறோம், நம்ம விசுவாசிச்ச ஒன்று வந்து நம்ம சத்தியத்தை எப்போ அங்கீகரிக்கிறியோ உனக்குள்ள பலம் செய்யும். நீ எல்லாரும் மாதிரி இல்லை. நிறைய பேருக்கு இது தெரியாது. எல்லாம் நம்ம கேட்டுருக்குறோம். சத்தியத்தை விசுவாசித்து கேட்குற வாலி வேறு, சத்தியம் இல்லாமல் வெறும் வார்த்தையை கேட்குறது வேறு இல்லையா? நியூஸ் பேப்பரு நம்ம போய் மேலோட்டம் படிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் வேலை வெட்டியில் என்ன பண்ணுவோம், மொத்தம் எல்லாம் படிப்பாங்க. எந்த மேட்ரு பின் டு பின் சொல்லுவாங்க, பின் டு பின். அதே மாதிரி ஸ்டூடெண்ட் கூட, நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்க, எல்லா விஷயத்தையும் பின் டு பின் படிப்பாங்க. ஈவன் புஷ்டாப்பு, கமா, அப்பாஸ்டாப்பு எல்லாம் கூட என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக வைப்பாங்க. எங்கே வைக்கணும், என்ன வரணும் அப்படின்னு பண்ணி தட்டு. அதுதான் அதே போல் தான் நான் இந்த இந்த சத்திய வார்த்தை எப்படி நம்ம தியானிக்கிறோம், எப்படி வல்லமை வரும் நமக்குள்ளனா, அங்கே தானே சொல்கிறது. அது பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் அது வந்துடும். அப்போ நீ அதை மாதிரி விரும்பி படிக்கணும். அதை சொல்கிறேன். ஒரு உணவு சாப்பிட்ற எப்படி சாப்பிடணுன்றாங்க, விருப்பமாக சாப்பிடு. அது விருப்பமாக வேலை செய்யும். விரும்பி எல்லாமே விரும்பி தான் செய்யணும். ஏதோ அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அவங்க கத்துறாங்க, அதெல்லாம் இல்லை.
நம்மளே இதயத்தை ஊற்றி அப்போ தான் பார்ப்பார் அவரை பார்க்குறாரு. உண்மையாகவே நேசிக்கிறாருண்ணா சொல்கிறேன். வீட்டில் 4 புள்ள இருந்தாலும் உண்மையாக நேசிக்கிற புள்ள வேறு இருக்குது, பேச்சுக்கு பேசுகிற புள்ள இருக்குது, கடமை செய்கிற புள்ள இருக்குது, எல்லாம் இருக்குது இல்லையா? அதை மாதிரி நீ நான் கூட உலகத்தில் 1000 பேர் வந்துட்டாங்க இருக்கிறாங்க, சபை இருக்குது, 500 பேர் இருக்கிறாங்க. பட் எப்படி நேசிக்கிறவங்க அந்த வார்த்தை எப்படி நம்ம உணர்ந்து கொள்கிறோம், அது உண்மையும் ஆவியமாக இருக்குதா, தெளிந்த புத்தி இருக்குதா, அது பலம் இருக்குதா? பாருங்க. அப்போ என்ன சொல்கிறாரு? 8:15 யோவான் 3:34 படிங்க. தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவர்களுக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். பாருங்க எப்படியா என்ன சொல்றாரு? தேவனால் அனுப்பப்பட்டவர் படிங்க. தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவர்களுக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். எப்படி கொடுத்திருக்கிறாரு? அளவில்லாமல். அப்ப எதை பேசுறது கொடுத்திருக்கிறாரு? எது கொடுத்திருக்கிறாரு? தேவனுடைய வார்த்தையை பேசலாம். அதுதான் எதோ பேசி கொடுக்கலாமா? தேவனுடைய வார்த்தையை பேசுது. இப்போ நிறைய பேர் வருவாங்க, ஏதோ ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க, அந்த மீட்டிங்கு தகுந்து தான் அங்கே போய் பேசணும். அப்பா என்னத்துக்கு வந்து கூட என்ன பேசி என்ன பண்ணிக்கிறீங்க, எதுக்கு வந்துருக்கு என்ன பண்ணிக்கிறீங்க, என்ன தேவை? எல்கேஜி ஸ்டூடெண்ட்டுக்கு எல்கேஜி பாடம் தான் சொல்லணும், 10th கிளாஸ் பாடத்துக்கு சொல்லக்கூடாது இல்லையா? அதுதான் அவங்க சொல்றாரு. என்ன சொல்றாங்க? தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவனை எதுக்கு அனுப்பிச்சாரு? எதுக்கு தெரிந்து கொண்டார்? எதுக்கு அபிஷேகித்தார்? தேவனுடைய வார்த்தை பேச மட்டும்தான், தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்த மட்டும்தான், தேவனுக்குள்ள அவங்கள பலப்படுத்துதான், தேவனுக்குள்ள அவங்கள கட்டதான். கட்டணும் போட்டவர் இயேசு கிறிஸ்துவோட கட்டணும். அதை சொல்றாரு, இயேசு கிறிஸ்து நான் உங்களுக்குள்ள பிறக்கிற வரைக்கும் நான் கர்ப்ப வேதனை பட்டிருக்கேன். அப்போ எந்த அளவுக்கு எப்படியாவது இயேசு கிறிஸ்து உள்ள என்ன பண்ணுவாங்க, உள்ள பிறக்க வைக்கணும், அவர் அறிய வைக்கணும். அதுக்காண்டி அவர் பிரசவ வேதனை படுறாரா, கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன்னா அவர் வேதனை பாருங்க, ஏன்னா அந்த அளவுக்கு அவர் சொல்றாரு, எனக்கு அந்த அளவுக்கு வாய்ந்தேன், அந்த அளவுக்கு இஷ்டம். அதான் சொல்றாரு நம்ம பார்க்குறப்போ. ரோமா 8:15 அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். என்ன சொல்றாரு? அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறது நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்தீங்களா? எப்பேற்பட்ட ஆவியை கொடுத்துருக்கிறாரு? அப்பா பிதாவே. அதாவது மீண்டும் திரும்பவும் நீங்கள் பயப்படுகிற நீங்க எங்கேருந்து வந்தோம்ப்பா? அப்போ அவ்வளோ நாளாக எந்த ஆவியில் இருந்தோம்ப்பா? பயப்படுற ஆவியில். எல்லாருக்கும் உலகம் பயப்படுற நாமளும் பயப்படுவோம், உலகம் ஓட நம்மளும் ஓடுவோம், உலகம் அழுது நம்மளும் அழுவோம். நாம் அப்படி கொடுக்கல. உலகம் என்ன நடந்தாலும் அங்கே பூகம்பம் நடக்குதா, எல்லாம் சரியுதா, வெடிக்குதா, எல்லாம் போட்டாச்சு, இப்படி இதெல்லாம் வரும். நமக்கு தெரியும், நமக்கு தெரியுதுதான் நம்ம எங்கே வைக்கிற விசுவாசத்தை. அதுதான் உலகத்துக்கு என்ன பண்ணது இது விஷயம். அவங்க யாரை பாரு உலகத்தை பேசுகிறப்ப, ஐயோ என்ன நடக்குதுன்னே தெரியலங்க. அவங்க வாயிலிருந்து வர்றது ஒரு பயமான வார்த்தை, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலங்க, என்ன நடக்குதுன்னு தெரியாது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, என்ன ஆக போகுது தெரியல. இதே 10 சொல்ல என்ன ஆகுது நமக்கு தெரியும், என்ன நடக்குன்னு எங்களுக்கு தெரியும். அதுதான் சொல்றாரு. அது விசுவாசம் நமக்கு வந்துடணும். நம்ம ஊர்ல இருக்கிறவங்க 10 பேர் சொன்னாங்க, அதுதான் பிடிச்சிப்பாங்க, அதுதான் புரியும். இது என்ன ஆவி, அந்த ஆவி அப்படித்தான் வந்து நம்மளை சோதிக்கும், பய வைக்கும். நாம என்ன பண்ணக்கூடாது? அது சொல்றாருங்க, நீங்க என்ன பண்ணாதீங்க, அந்த படி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்க அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். அடிமைன்னு ஆவி இல்லை, அது இருந்தது ஒரு அப்போ, அது நீக்கிட்டு நமக்கு என்ன பண்றாரு? புத்திர சுகாரம் ஆகி அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுகாரம் ஆகி கொடுத்திருக்கிறார். பாரு, நம்ம அப்பான்னு கூப்பிட அருகதை இல்லை, நம்ம அருகதை அற்றவங்க. அவர் கொடுத்துட்டாரு இப்போ. ஏன்னா அவங்க வந்து ஏத்துக்கல. அவரு தான் அவங்க குமாரனா இருந்த இதில் என்ன பண்ணல, அவரை
அவர் துணி அவர் குமாரனே துணிகரிச்சுட்டாங்க. அதனால என்ன பண்ணாரு, நமக்கு சான்ஸ் கொடுத்தாரு. நீங்கள் கூப்பிடுங்க, உங்களை கூப்பிட்ற அளவுக்கு அந்த ஆவியை கொடுத்தாரு. ஆவி கொடுத்துட்டாரு. இப்போ அந்த ஆன்மா கொடுத்தா, அந்த அறிவு கொடுத்தாரு. அவர் தான் நம்மளை உண்டாக்குனாரு அப்படின்ற இது கொடுத்துட்டாரு. அதனால தான் நம்மளாம் கூப்பிட வச்சுட்டாரு. இது யார் கொடுக்குறது? அவரே கொடுக்குறது. சொல்லுறது, அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுகரத்தின் ஆவியை பெற்று புத்திர அப்படி அவருடைய குமாரனா நம்ம என்ன பண்ணிட்டாரு, அபிஷேகம் பண்ணிட்டார். அப்போ நம்ம பார்க்கணும், நம்ம எதுக்கு பயப்படுறோம், யாருக்கு பயப்படணும்? உலகத்துக்கோ உலக காரியங்களுக்கோ உலக நடுங்கத்துக்கோ எதுக்கும் பயப்படக்கூடாது. ஏன்னா நீங்கள் பயப்படுற ஆவியை பெறலை. எதையும் செய்ய வல்லவரான தேவனுடைய ஆவி பெற்று எல்லாம் செய்ய வல்லவர் நம்ம தேவன் போய் பெற்றவர். அவங்களுக்கு ஒன்றும் செய்யாது, கல்லு தான் பண்ணுதான். நமக்கு அப்படி இல்லை, எல்லாம் செய்ய வல்லமையுள்ள தேவன். நம்ம அதாண்ட ஜீவனுள்ள தேவன் நம்மளை ஆட்கொண்டிருக்கிறார், நம்ம அழைச்சிருக்கிறார், ஆவி கொடுத்துருக்கிறார், அவரோட ஆவி இது. அப்போ ஏன் நம்ம பயப்படுறோம்? அப்போ நமக்கு அந்த விசுவாசம் எப்பவுமே நிற்கணும். நம்ம உலக ஆவியை பெற்றலமா, உலக அறிவு பெறலை. உலக அறிவு உலக ஆவி வேற, நம்ம ஆவி வேற, நம்ம அறிவு வேற, நம்ம வளர்ச்சி வேற, நம்மளுடைய எல்லாமே வேற. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். 1 கொரிந்தியர் 2:12 பார்க்குறப்போ, இங்க கொஞ்சம் விளக்கமா சொல்றாரு. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். அங்க கொஞ்சம் சொல்றாரு, அடிமைத்தனத்தின் ஆவின்னு சொன்னாரு ஃபர்ஸ்ட்ல பார்த்தா. இங்க கொஞ்சம் விளக்கமா சொல்றாரு, ஓப்பனா சொல்றாரு, நாங்க உலகத்தின் ஆவியை பெறல. அப்ப உலக ஆவி என்ன பண்ணுவோம்? உலக ஆவி என்ன பண்ணும்? மோசம் பண்ணும், பயம் வைக்கும், ஏமாத்தும், துரோகம் பண்ணும், தேவனுக்கு விரோதமா வாழ வைக்கும், விரோதம் பேச வைக்கும். இது உலக ஆவி. உலக ஆவி அப்படித்தானே. இப்போ அந்த டேவிடுக்கு போய் அவரை சவுல் என்ன பண்றாரு, வீட்டு எரியிறாரு. அப்ப அது எந்த ஆவி? அது ஒரு அழிக்கிறது. யார் ஆவி? இல்லை, அது ஆவி. தேவன் ஆவி என்ன பண்ணுவோம்? ரட்சிக்கிற ஆவி. அங்க பாரு சொல்றாரு, பொல்லாத ஆவி அவனுக்கு இறங்குது. என்ன பண்றாங்க? பொல்லாத ஆவி வந்துட்டு இந்த ஆவி ஏன்னா அந்த தேசத்துக்கே நன்மை பண்ண ஒரு மனுஷன் சொல்றாரு. ஒரு ஆள், ஒரு யாதிக்கு சொல்றாரு, ஏன் நீ அந்த ஈட்டியை கொடுத்த அப்படின்னா, உம்மனுடைய எல்லா வேலைக்காரனும் கனமானவன், உத்தமன், நல்லவன் சொல்றாரு. அந்த ஈட்டியை கொடுத்து அனுப்பிடுவார் ஒரு ஆள். உன் மருமகன் வேற, உம்மோட வீட்டுல கனமான மனுஷன். அதான் உண்மை. அந்த தேசத்துக்கே ரட்சிப்பை வர வச்ச மனுஷன். அவர் மூலியமா தான் தேவன் ஒரு ரட்சிப்பு வச்சாரு, ஒரு ஜெயத்தை கொடுத்தாரு இல்லையா ஊருக்கு. அந்த தேசத்துக்கு அவர் தானே. இதுல அவ்வளவு பெரிய ரட்சிப்பு கொடுத்த மனுஷனை ஏன் நீ கொடுத்தன்னு அவரை கொள்ளுவாங்க. அந்த யாஜகரை கொண்டுடுவாங்க. அந்த இது கொடுத்தாரு இல்லையா, கொள்ளுவாங்க. ஏன்னா அவர் மேல என்ன ஆகி வந்துச்சு? பொல்லாதாய். பொல்லாதாய் வந்துட்டா என்ன பண்ணாது? அழிவு தான் அது செய்யும், ஆக்க செய்யாது. நல்லாவி என்ன பண்ணும்? ரட்சிக்கும். அதே நல்லாவி தாவீது இருக்குது. அதே தாவீது கையில் அவர் மாட்டினாரு. அவர் என்ன பண்ணாரு? நம்ம புரிஞ்சுக்கணுங்க தான். இவர் மேல இருக்கிற ஆவி அவரை காலி பண்ணு சொல்லி நினைக்குது. அதுக்காண்டி 2000-3000 பேர் சைனியத்தை கூட்டு வந்துடுறாரு. அவர்கிட்ட இவர் கையில கொடுத்தா கூட அவர் பாருங்க, இதை நல்லாவி. நல்லாவின்றது உயிர் என்ன பண்ணும்? காப்பாற்றும். பொல்லாதாவி என்ன பண்ணும்? உயிரை எடுத்து அழிச்சிடும். அதுதான் நம்ம எந்த ஆவி உடையன்னு நம்ம பேச்சதான் சொல்லுவோம். சொல்றேன் இல்லையா? ஒரு வார்த்தை எப்படி இருக்குதா? கத்தி பாரி என்ன அது எப்படி சொல்லுது? ஒரு வார்த்தையும் கத்தி மாதிரி வார்த்தை இருக்குதா? எப்படி சொல்றது? நீதிமொழிகள். அந்த வார்த்தையே என்ன பண்ணும்? மனுஷனை குத்தும், ரொம்ப வேதனை பண்ணும். அப்படி பேசுற வார்த்தை நம்ம அப்படி ஆவி பெறல. அப்படி பேசுறோம்னு சொன்னா எந்த ஆவி இருக்குது? அதுதான் யாரையும் எப்படி சொல்ற, எவ்விதத்திலும் எல்லாரும் என்ன பண்ணும்? கிறிஸ்துக்குள்ளாக ஆதாயப்படுத்திக் கொள்றது அந்த ஆவி கொடுத்தாரு. எவ்விதத்திலும் என்ன பண்ணி ஆதாயப்படுத்தி எனக்காண்டி லாபம் பண்ண. அதான் ஊழியக்காரனா செய்ய பேத்துருக்கு சொல்றாரு இல்லையா, நீ மனிதர் பிடிக்கிற மீனை ஒரு இது ஆகிட்டோம்னா, உனக்கு வலையை ஆக்கணும்னா, அப்போ மனுஷன் பிடிக்கிறது அந்த அளவுக்கு அவர்ல என்ன அந்த ஆவி கொடுத்துட்டேன். நீ பேசின எல்லாம் என்ன பண்ணுவாங்க? விசுவாசிப்பாங்க. என் வார்த்தை உன் வாயில் வச்சுட்டேன்ற. அதனால தான் அவர் பேசுகிறப்போ ஒரே நாள் 3000 பேர் ஐயா என்ன பண்ண சொல்கிறீங்களே, எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை ஞானச்சானு பெறுங்க, ஆவியை பெற்று நீங்கள் தண்ணீர் விழக்கூடாது, எல்லாம் பாவத்தை விடுங்க, கெட்டது விடுங்க. அதுதான் அதுதான் சொல்ல. அந்த ஆவியை தான் நம்ம கொடுத்துக்கிறாரு. எஸ்ஐயா 42:1 பார்த்தா, எஸ்ஐயா 42:1, இதோ
நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். நாம தான் புறஜாதி. நமக்கு என்ன தெரியாது? நியாயம் தெரியாது, நீதி தெரியாது, தேவன் தெரியாது. அவருக்கும் அங்கே ஒரு வேலையை சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. நீ என்ன பண்ண? அப்போ நம்ம நினைக்கிறோம், இப்போ ஏசு கிறிஸ்து வந்து கொஞ்ச நாள் போயிட்டாருங்க. ஏன்னு போயிட்டு அப்புறம் கூட அப்போஸ்தலர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் நசிஞ்சு போனால் எங்கே போக சொல்கிறாரு? விழுந்து போன இஸ்ரேலுக்கு போக சொல்கிறாரு. எப்படி என்ன? அவரோட ஆவியை இவங்களுக்கு கொடுத்தாரு. யார் அனுப்பிச்சிருக்காரு? போய் அவர் அவரோட ஆவி கொடுக்குறாரு. அப்போ அவர் ஆவியை கொடுத்து அவர் தானே அது பண்ணுறது. அதை சொல்கிறாரு. இஸ்ரேல் என்ன பண்ண? அண்ணன் என்ன புறஜாதிக்கு என்ன பண்ணுவாரா? நியாயத்தை வெளிப்படுத்துவார். நமக்கு வெளிப்படுத்துறது யாரு? நம்ம புறஜாதியாக இருந்தோம். வெளிப்படுத்தின அவர் தான். அவர் ஆவி அதுக்கு தான் கொடுத்துக்கிறாரா? அப்புறம் என்ன சொல்கிறாரு? என்னுடைய தாசன் என்ன சொல்ற? ஃபர்ஸ்ட்ல இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. பாத்தீங்களா? என் ஆத்துமாவுக்கு யார் அவரு? பிரியமானவர். என்ன? அப்புறம் என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் எதுக்கு அந்த ஆவியை அமர பண்ணினார்னா, புறஜாதிக்கு என்ன பண்ணுவார்? நியாயத்தை வெளிப்படுத்துவார். புறஜாதிக்கு நியாயம் தெரியாது. ஆனால் நாம் அங்கதான் இருக்கோம். நமக்கெல்லாம் வந்து அந்த நியாயத்தை, அவருடைய நியாயத்தை வெளிப்படுத்துவார். உலகம் இது, திட்டம் இது, எல்லா வழி இது, என் தீர்மானங்கள் இது பாரு. அதை சொல்றாரு. இவ்வளோ சொல்லிக்கிறார் பாருங்க. மத்தேயு 12-18 பார்த்தா கூட, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் எது சொன்னாலும் கூட ரிப்பீட் ஆகும். இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமா இருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை அறிவிப்பார். இங்க ஒரு அழகான ஒரு வேர்ட் சொல்றாரு. என்னுடைய தாசன், என்னுடைய நேசன். அவர் எப்பேற்பட்டு தெரியுமா? அவருக்கு இவர் கூட இருந்தா நம்மளுக்கு அதே வார்த்தை வரும். அதுதான் நமக்கு செட் ஆகிடும். என்னுடைய ஆத்மாவுக்கு எப்பேற்பட்டவரா? நேசன். சொல்ற வேர்ட் படிங்க. இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமா இருக்கிற என்னுடைய நேசன். என் ஆத்துமாவுக்கு பிரியமா இருக்கிற என் நேசன். எவ்வளவு பிரியமா இருந்திருந்தா அவர் அப்படி சொல்லுவார். என் ஆத்துமாவுக்கு எப்பவுமே வருத்தப்படுத்திருக்க மாட்டாரு. வருத்தப்படுத்துறதே கிடையாது ஏசு கிறிஸ்து. இது ஒரு வார்த்தை பாருங்க, எப்பேற்பட்ட வார்த்தை. என்னோட ஆத்துமாவுக்கு பிரியமா இருக்கிற என் நேசன், நேசகுமாரன் இல்லையா? அது சொல்ல. அப்புறம் அவர் என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். ரிப்பீட் பண்றேன். நாம ஒரு எவ்வளோ தடவை படிச்சாதான் இது நமக்கு புரியும். நம்ம எந்த ஆவியில் இப்போ நம்ம எந்த ஆவியில் எப்படி பேசணும்? ஜாக்கிரதை. நம்ம வாய் பதறக்கூடாது, கை பதறக்கூடாது, நம்ம கால் பதறக்கூடாது, வழக்கூடாது. ஏன்? நீ எந்த ஆவியில் நடத்தப்படுற? வாய் பதறிச்சுன்னா நிறைய பேர் பெரிய பெரிய ஆஃபீஸுங்கெல்லாம் எதிர்த்து வந்தப்போ நல்ல, ஏன்னா அவர் கேட்குறாரு இல்லையா இவர்கிட்ட வரப்போ, அவர் வந்து கேட்பார். யோவான் வந்து ஞானஸ்தானம் கொடுக்குறப்போ வந்து அந்த டேக்ஸ் கலெக்டருங்கோ போலீஸுங்க கேட்பாங்க, என்ன பண்ண சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு தகுந்து என்ன பண்ணுங்க, தீர்மானம் பண்ணுங்க, வாங்கிடுவாங்க. ஆனால் இப்போது தேவனுக்குள்ள வந்த அப்புறம் அப்படி தான் தீர்மானம் பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த ஆஃபீஸில் வர்றப்போ ஒரு சிலர் லஞ்சம் வாங்க பார்த்து நீங்களும் சும்மா வர காசு தானே தீர்மானம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் கை மட்டும் ஒத்துக்காது, மனசு ஒத்துக்கிறது இல்லை. ஏன் சொல்லுங்க? அப்படி தான் அது சொல்கிறார். என்ன சொல்கிறாங்க? நேசர் என்னுடைய அப்போ எவ்வளோ நேசமாக இருந்த ஒரு சின்ன மிஸ்டேக் கூட பண்ணாம வருத்தப்படுத்தாம, அப்போ நாம் எவ்வளோ விஷயத்தில் தவறி போயிடும். எந்த அளவுக்கு அவரை நோவடிக்கணும், வேறுபாடு எது எவ்வளோ வந்து நோவடிக்கணும் ஒவ்வொரு நாளும் இல்லையா? ஆனால் அதை சொல்கிறேன், நாம் வந்து எப்பவுமே இதுக்கு நோவடிக்கூடாது. இந்த ஏசு கிறிஸ்து ஆவி நம்மக்கிட்ட இருக்குது. நாம் அதை ரொம்ப துக்கப்படுத்த போயிட்டு இருக்கோம். துக்கப்பட ஆண்டவர் உன் குமாரன் எப்படி பூமியில் வாழ்ந்தார், எங்களுக்கு வாழ அந்த 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 உணர்வு, அந்த அந்த ஒரு தீர்மானத்தை கொடுவா, அந்த வைராக்கியத்தை கொடுவா. அவருக்கு எவ்வளோ வைராக்கியம் இருக்கும், எவ்வளோ பக்தி இருந்தது. அவர் எப்பவுமே பயபக்தியாக இருந்தார் தேவனிடத்தில். அப்படி இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்? நீதிமொழிகள் 25-28 படிங்க. அது சொன்னார், இந்த ஆவியை அடக்காத மனுஷன் என்னவா?
நீதிமொழிகள் 25:28. தன் ஆவியை அடக்காத மனுஷன் மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். அதுதான் தன் ஆவியை அடக்காத மனுஷன். அப்போ என்ன, அப்போ ஒவ்வொரு நேரம் சொல்றாரு, அவனுக்கு அந்த ஆவி என்ன பண்ணுவான், அடங்கும். நம்ம தானே அடக்கணும், நம்ம தானே அடங்குறோம். இல்லை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அப்போ ஒன்று எந்த ஆவி இருக்குங்க, கண்ட்ரோல் பண்ணுறேன்னு தேவன் ஆகுது. இதே தாவீதுக்கு வந்தது, கண்ட்ரோல் பண்ணுறாரு இல்லையா, அவர் கிடைச்சாரு. கூடக்கிறவங்க சொல்கிறாங்க நல்ல சான்ஸ் கிடைச்சது உனக்கு. கூடக்கிற 2 பேர் சொல்கிறாங்க நல்ல சான்ஸு உனக்கு, சத்துருவை கையில் கொடுத்துக்கிறாங்க. ஆனால் அவர் சொல்கிறாரு இல்லை, அவர் தேவ ஆவியை பெற்றார், ஒரு நாள் பெற்றார், அதனால் நான் போடக்கூடாதுன்னு வசனம் இருக்குது. அதுதான் அப்போ தேவ வார்த்தைக்கு தான் போய் கட்டுப்பட முடியும். யார் கட்டுப்படக்கூடாது, சுற்றிக்கு 4 பேர் நான் சொல்லுவாங்க தான் சொன்னாங்க அவருக்கு. ஆனால் அவர் யார் கட்டுப்படுறாரு, அப்போ தேவனுடைய ஆவிக்கு மட்டும் தேவன் வார்த்தைக்கு தான் கட்டுப்படணும். அப்போ தான் நம்ம அடக்க முடியலன்னு இப்படி சொல்கிறது. இதுதான் என்னவா, தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணம் போல் பாழான பட்டணம். அது யார் எப்போனாலும் வருவாங்க. மதிலே இடிஞ்சு போச்சுன்னா என்ன இருக்குது, பட்டணம் சேஃப்டி இருக்குது. எரிக்கோ கோடை எவ்வளோ நல்லா இருக்கிற வரைக்கும் அந்த பட்டணம் சேஃப்டி. ஊர்ந்து அப்புறம் என்ன ஆகி போச்சு அந்த பட்டணம், அவ்வளோதான். அதே தான். அப்போ நம்ம மனதை அடக்குகிறது தேவனுக்கு எவ்வளோ விருப்பம். அதுக்கு தான் அந்த ஆவி அடங்குன்றாரு. உனக்கு அடங்குதான் ஆவி. இப்போ இயேசு கிறிஸ்துக்கோ எப்பேற்பட்ட ஆவி அடக்குனாரு. எந்த நிலைமையிலும் என்ன பண்ணலாம், பதறலையே, யாரையும் எதுவும் பண்ணலையே. அதுதான் சொல்லி என்னுடைய ஆத்மாவுக்கு பிரியமான நேசன் சொல்கிறார். எந்த அளவுக்கு சொல்லியிருக்கணும் அவர், என்னுடைய தாசன் சொல்கிறார், என் நேசன் சொல்கிறாரு. எப்படிலாம் நம்ம ஒரு குழந்தைய வர்ணிக்கிறாரு. ரொம்ப அழகாக அந்த குழந்தை எப்படி என்ன தங்கம் எப்படி அது மாதிரி சொல்லிருப்பார் அவர். அப்போ எந்த அளவுக்கு அவர் அம்பெல்லாம் அவரில் வாழ்ந்திருந்தா அவர் அப்படி சொல்லுவார். அதான் நம்ம கவனிக்கணும் எப்பவுமே. கலாத்தியர் 4:6 இங்கே அழகாக சொல்லிடுறாரு. ஃபைனல் சொல்கிறாரு, எந்த ஆவி தான் உங்களுக்கு ஊற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. மேலும் மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். அவ்வளவுதான். யாரும் இல்லை, அந்த குமாரன் எந்த ஆவியை அனுப்பினாரோ அதே ஆவியை தான் நமக்குள்ள அனுப்பிட்டு. வேறு வித்தியாசம் இல்லை. நம்ம நினைக்கிறோம்னா இயேசு கிறிஸ்து பிறகுறப்பவே பிறந்தாரு, நம்மளும் கூட பிறக்கட்டா பட்டான். ஆனால் கால விவேதிகள் பிறகு நம்ம என்ன பண்ணிட்டார், அப்போ வந்து சமயத்தில் எழுதிக்கிட்டார். இப்போ ராஜா குடும்பத்தில் ஒரு பெரிய ராஜாவுக்கு குழந்தை பிறகுது, இளவரசன். உடனே இளவரசர் பட்டம் கட்டிக்க முடியுமா? எப்போ வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க? இல்லை, அந்த வயசு வர வரைக்கும். அதுக்கு முன்னாடி அவர் எல்லாரும் மாதிரி சாதாரணமாக தான் வளர்ந்தாகணும். சாதாரணமாக எல்லாரும் சிப்பாய் கீழ்படிக்கணும். அங்கே இருக்கிற கேட்டு வாசல் இருக்கிற சிப்பாய் கூட இளவரசர் தொந்து விட்டுருவாங்களா? குழந்தை இருக்கிறாரு, அவர் தெரியாது. அவர் வளர்ச்சி மட்டும் என்ன பண்ணுவாங்க, எல்லா சிப்பாய் அவரை கண்ட்ரோல் பண்ணி தான் அடிக்க வைப்பாங்க. டேய் நம்ம உள்ள போயிட்டு இளவரசனாக இருந்தாலும் சரி என்ன பண்ணணும், அந்த வயசு வர மட்டும் எல்லாருக்கும் அடங்கி தான் இருக்கணும். இளவரசன் ஆகிட்டாரு, இளவரசனே பிறந்துட்டாருன்னா அந்த வயது வந்து அந்த பட்டம் ஏற்கிற வயசு பரிபூர்ண வயசு வர வரைக்கும் எல்லாரும் மாதிரி தான் வரும். அதே மாதிரி நாம் கூட உலகத்தை பிறந்து வளர்ந்து வந்தோம். ஆனால் அந்த வயசு வரப்போ நமக்கு என்ன பண்ணிட்டாரு, குமாரனாக ஆக்கிட்டாரு. அவர் விசேஷம், பிறந்தது விசேஷம். அவர் நம்ம கூட பிறந்தது விசேஷம். என்ன பண்ணுறாரு, நம்ம சேர்த்துட்டார், அதே இதில் சேர்த்துட்டார். கொள்ள தத்தி எடுத்துக்கலையா, யாரும் அனாதையாக இருந்தாலும் புள்ள ஒரே புள்ள ஒரு புள்ள தத்தி எடுத்துக்கலாம் பண்ண ஆகிடும். இந்த புள்ள ஈக்குவல் தான் ஆகிடும். அது மாதிரி தான் நம்ம தத்து பிள்ளைங்க தான் அவங்க. அது சொல்ல தத்த புத்திர ஆத்து சொல்கிறது இல்லையா, தத்தி எடுத்துக்கினாரு. அதில் சொல்கிறாரு, அதுக்கு என்ன சொல்கிறாரு, கலாத்தியர் 4:6 மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். குமாரனுடைய ஆவியே அதே ஆவிதான் நம்மள ஆகிவிட்டார். நம்மளும் அவரை மாதிரியே தான் சிந்திக்கிறோம், அவரை மாதிரியே பேசுற மாதிரி, அவரை மாதிரியே வாழ்ற மாதிரி, அவரை மாதிரி கூப்பிடுற மாதிரி, அப்பா அப்பான்னு கூப்பிடுற மாதிரி போயிட்டேன். எந்த வேற ஆவி இல்லை. அவர்ல என்ன ஆவி இருந்தால் அதே ஆவி விட்டுக்கிறேன். அப்போ சொல்ல என்ன இருந்தது அதுதான் விட்டுக்கிறேன். இன்னும் நமக்கு முன்னாடி யார் வந்தாலும் அதே ஆவிதத்தை விட்டுருவாங்க. ஏன்னா ஒரே அழைப்பு தான், ஒரே ஆவி தான். சொல்கிறேன் இல்லையா, ஒரே அழைப்பு தான், ஒரே ஆவி தான், ஒரே இடம் தான், பரலோகம் ஒரே ஒரு சட்டத்திட்டம் தான், ஒரே சத்தியம்தான், எல்லாம் ஒன்று தான், ஆவியும் ஒன்று தான். பாருங்க எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. அப்போ நம்ம சிந்திக்கணும், அதுதான் ஐயோ இல்லை அவர் தேவகுமார்னா பிறந்தாருன்னா பிறந்தாலும் அவர் கொடுத்தது இதுதான். அவர் தேடி பார்த்து செஞ்சது இதுதான். இந்த வசனம் என்னை பற்றி என்ன இருக்குது,
என்னை பற்றி உன்னை பற்றி என்ன இதை பார்த்துக்கணும். நான் என்ன வாழணுன்னு இயேசு கிறிஸ்து எப்படி தேடினாரோ, எப்படி அவர் எப்படி தேவனுக்கு பயப்படுற விஷயத்த வச்சுட்டாரோ நாமளும் அப்படி வச்சுக்கணும். தேவனுக்கு பயப்படுறது எது, தேவனுக்கு பிடிக்கிறது எது செய்யணும், தேவனுக்கு பிடிக்கிறது எப்படி பேசணும். தேவனே உங்களோட சித்தம் இந்த போயிட்டு வர உனக்கு பிரியமான பார்வை, உனக்கு பிரியமான பேச்சு, உனக்கு பிரியமான சுவாசம், பிரியமான எண்ணம், பிரியமான எல்லாமே நான் தான் கேட்கணும். நீங்கள் அப்போஸ்தலரை செலக்ட் பண்ணுறது இல்லையா? எனக்குன்னா கவனிச்சிங்களா எனக்கு தெரியல. அந்த அப்போஸ்தலரை செலக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ என்ன பண்ணாருன்னு பாருங்க. அந்த ஹோல் நைட்டு அவர் தூங்கவே இல்லை. ஷாக் ஆகிட்டு பார்த்தோன்னே என்னடா இது மனுஷன். அந்த ஹோல் நைட்டு ப்ரேயர் பண்ணிட்டு போய் கூப்பிட்டு வர்றாரு. அப்போ எந்த அளவுக்கு பிதாக்கிட்ட கேட்டுக்கணும், அவங்க பேர் என்ன, எப்படி இருப்பாங்க, எப்படி இருப்பாங்க, எப்படி கூப்பிட்டா வருவாங்க, அந்த வார்த்தை எப்படி இருக்கணும், எந்த அளவுக்கு வேண்டாரோ இன்னும் தெரியல. அவர் போய் அப்போஸ்தலர்களை செலக்ட் பண்ணி கூப்பிட்றதுக்கு ஒரு நைட்டு ஹோல் நைட் ப்ரேயர் பண்ண. நம்ம வாழ்க்கையில் என்னைக்குன்னா ஹோல் நைட் ப்ரேயர் பண்ணியிருக்கிறோமா, போட்டு ஹோல் நைட் படிச்சிருக்கிறோமா, ஒரு 2 மணி நேரம் தியானிச்சிருக்கிறோமா, 2 மணி நேரம் நமக்கு ஏன் நமக்கு அந்த உணர்வு வேணும். நம்ம தான் கேட்கணும். எவ்வளோ நாள் தேவ சண்முகத்தில் இருந்தால் அது யாருக்கு ஆசீர்வாதம்? உனக்கு எனக்கு தானே. எவ்வளோ விஷயத்துக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு டைம் வேணும், ஊர் சுற்றுக்கு டைம் வேணும், நாள் வேணும், பணம் வேணும். இதுக்காண்டி எது எப்படி ஒரு ஸ்பெஷலாக தேவனுக்காண்டி நீங்கள் பண்ணுற எல்லாமே அது ஆசீர்வாதமாக இருக்கும். அது ரொம்ப நல்லது. எங்கே சொல்கிறது? உன் புக்கு இல்லைடா, இது ஃபஸ்ட்டு படி. ஒவ்வொரு நாளும் எனக்கு பதில் கற்றுக் கொடுத்தாரு. அப்போ எனக்கு 21 வயசு தான். சொன்னார், தம்பி டெய்லி தூங்கி அந்த உடனே ஒரு டேட்டுக்கு ஒரு நீதிமொழிகள் படிச்சுடு, ஒரு சங்கீதம் படி, ஒரு நீதிமொழி படி. மறந்துடாது. 31 நாள் 31 இருக்குது படினாரு. மறக்கிறதுக்கே வராது. ஏன்னா அது 20 வருஷமாக கற்றுக் கொடுத்து வச்சுக்கிறாங்க இல்லையா? அதுதான் நமக்கு. அப்போ ஒரு கற்றுக் கொடுத்தவரை நம்ம கூட பூத்தி பார்க்கணும் இல்லையா? கற்றுக் கொடுத்தவரு கூட அந்த அழைப்பு வரல, நமக்கு வந்துச்சு. அதுதான். ஏன்னா நம்ம தேவனுடைய ஆவி ஊற்றப்பட்டுக்கிறோம். 1 கொரிந்தியர் 12:18 பார்க்குறப்போ 1 கொரிந்தியர் 12:18 தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். 1 கொரிந்தியர் 12:18 தேவன் 18 தமது சித்தத்தின்படி அவயங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். அவையெல்லாம் ஒரே அவயமாயிருந்தால் சரீரம் எங்கே? அவயங்கள் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றே. இல்லையே, நாங்கள் ஒரே ஆவி உடையவர்களாக இருக்குது. எத்தனை கொரிந்தியர்? 1 தானே? 1 கொரிந்தியர் 12:18 தானே? நாங்கள் ஒரே ஆவி உடையவர்களானதான்னு சொல்றாரு. 2 கொரிந்தியர் பாருங்க. இருக்குங்களா? நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமையாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். எங்க பண்றது? 13 இவ்வளவு அழகா பாருங்க. என்ன சொல்றாரு? ஒரே பசங்க சொல்றாரு, நாம் யூதராயினும், யார் இருந்தாலும் சரி, யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். ஒரே ஆவிக்குள்ளதான், ஒரே ஆவிதான், ஒரே சத்தியம் தான், ஒரே தேவன் தான், ஒரே ரட்சி, ஒரே பிரபு, எல்லாம் ஒண்ணுதான். அதே ஆவிதான், அந்த தேவ ஆவிதான். அவருக்குள்ள ஊற்றப்பட்ட ஆவிதான் நமக்குள்ள ஊற்றப்பட்டது. அவருக்குள்ள அனுப்பப்பட்ட ஆவிதான் நமக்கு அனுப்பப்பட்டது. அவருக்கு கொடுத்த வார்த்தை நமக்கு கொண்டுப்பட்டது. அவருக்குன்னா நமக்கு சேஷ்டமா கொடுத்துட்டாரு. அவங்களுக்குன்னா பழைய காலத்துல என்ன இருக்கும்? அது தோரா என்ன இருக்குது? லெதர். அது ஏர் என்ன பண்ணணும்? ஏன்னா இஷ்டத்துக்கு போய் படிக்க முடியாது. சர்ச்சையில் அன்னைக்கு கொடுப்பாங்க, அன்னைக்கு உட்காந்து வச்சு படிச்சுட்டு வந்துடணும், அவ்வளோதான். மறுபடியும் வீட்டுக்குலாம் படிக்க முடியும். இப்போ நம்ம கையில் எவ்வளோ பைபிள் இருக்குது. அவரு கூட அந்த திருப்பையில் அந்த ஒரு சிலாக்கியம் இல்லை, அவங்களுக்கு இருந்ததா? இப்போது இயேசு கிறிஸ்து எப்படி அந்த வசனம் தேடி இருக்க முடியும்? என்ன இந்த பைபிள் வச்சுருந்தாரு? கேட்டு தானே
கேட்டதை அன்னைக்கு படிக்கிறத பார்த்து எங்கெங்கே இருக்குதுன்னு தேடி எப்படி தேடினாரு? நம்மக்கிட்ட இவ்வளோ வசதிக்கு தேடுறதுக்கு நாம் யாரும் தேடுறதுக்கு யாரோ ஒரு தேடிங்கிறவங்க யாரோ பண்ணுறாங்க. என்ன சொல்கிற சமையல்காரதான் சமையல் பற்றி அக்கறை எங்களுக்கு நாங்கள் நாங்கள் போகிறோம் இல்லையா? அது மாதிரி தான் ஆயிடுச்சு. அப்போ அவர் எவ்வளோ சின்சியர் தேடிக்கிறாரு. ஆனால் தேடுறதுக்கு என்ன இல்லை இல்லை ஒரு இது கூட கிடையாது. ஆனாலும் நம்ம கையில் எவ்வளோ கொடுத்துருக்குறாரு, நம்ம எப்படி தேடி எப்படிலாம் மேட்ச் பண்ணலாம், எப்படிலாம் பொருத்தலாம். பொருத்தத்துக்கு அதான் பார்க்கணும். ஒரே ஆவி ஒரே எல்லாமே அந்த ஆவி தான் ஊற்றிக்கிறார். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். நீதிமொழிகள் 1:23. நீதிமொழிகள் 1:23. என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன். ஒருவேளை தவறு போயிட்டோம், தவறு ஆயிடுச்சு, என்ன பண்ண அவர் கடிந்து கொள்ளுதலுக்கு. இப்போ அவர் சவுல் ராஜா அவர் கொஞ்சம் மன்னிப்பு கேட்டுருந்தா என்ன பண்ணிருக்கார் தேவன்? அவருக்குள்ள தான் அதுக்கப்புறம் இளவரசனாக அவர் தான் ராஜா ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ராஜாவே அவர் செலக்ட் பண்ணார். செல் பண்ணி அவர் கொடுத்தா அந்த இது என்ன பண்ணுறாரு, போக வச்சுட்டார். அவர் மட்டும் போக வச்சுட்டாருன்னா குடும்பத்துக்கே அந்த இது எல்லாம் பண்ணுறாரு. குமாரனே கூடவே என்ன பண்ணிட்டாரு, போயிட்டார். நல்லவர் தான் அவர் நம்ம வந்து பண்ணலை. யார் பாவத்தை அவர் பண்ண பாவத்துக்கு பகல் அந்த இளவரச பட்டமே இல்லை போயிடுச்சு. அந்த இதுவே இல்லை க்ளோஸ். அதுக்கப்புறம் யாரும் கூப்பிட்டு கொடுத்தாரு இல்லையா? தாவீது வம்சம் மொத்த லாஸ்ட் வரைக்கும் அவங்களே இவர் வாழ்ந்த வாழ்க்கை, இவர் இருந்த அந்த உண்மை. அந்த ஆவியை தேவன் என்ன பண்ணல, அதுதான் இவர் காத்துக்கிற அந்த ஆவியைக்கு ஒருமை காத்துக்கிட்டால கடைசி வரைக்கும் அவங்களே இருக்காங்க. எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் இல்லை பாருங்க. அதை சொல்றாங்க. என்ன சொல்றாரு? என் கடிந்து கொள்ளுக்கு திரும்புங்கள், என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன். அதுதான் என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். அப்போ கடிந்து கொள்ளுக்கு திரும்பினாதான் மறுபடியும் ஆவியை கொடுப்பாரு, மறுபடியும் வார்த்தை கொடுப்பாரு. இல்லைன்னு என்ன பண்ண மாட்டாரு? நாமளே முரட்டாட்டம் பிடிச்சி என்ன பண்ண மாட்டாரு, விட்டுட்டு வர. நீ இல்லைன்னா இன்னொரு பிள்ளை, ஏதோ ஒரு பிள்ளையை தச்சு எடுத்துக்கோ, இன்னொரு பிள்ளை தச்சு எடுத்துக்கோ. அதுதான் நம்ம கவனிக்கணும். நம்ம கொடுத்துக்கிற நல்ல ஆஃபர், நல்ல அவர் நல்ல ஒரு அவகாசம். நம்ம பண்ணிக்கூடாது, எழுந்துடக்கூடாது. அதுக்கு தான் பவுல் இதை சொல்றாரு, ஒருவனும் இருட்டு எழுந்து போகாத படிக்கு ஜாக்கிரதையாக. ஏன்னா இது மாதிரி நடக்கணும்னு தெரியாது. பொல்லாத ஆய்வு சொல்கிறார் இல்லையா? நான் போயிட்டு அப்புறம் உங்கள் மத்தியில் எந்த புள்ள நரி வருதோ எந்த நரி வருதோ யார் வந்து இழுத்து போயிடும் பயமாக இருக்குதுன்ற சபை குறித்து எப்பவுமே இப்படி தான் ஒரு ஊழிக்காருக்கு பயம். ஒரு ஆவி கூட ஒரு ஆத்மா கூட ரட்சிக்கணும் தான் அப்படி தான் இருக்கணும். வழியை இவங்க போன கேர்லெஸ் பண்ணக்கூடாது. கணக்கு கேட்பாங்க. பாரு சொல்கிறாரு, அவர் என்னவோ இருக்கிறாரு. ஆனால் சொல்கிறாரு, உங்களில் ஒருவனும் அவனுடைய அந்த அழைப்பு எழுந்து போகாதபடி ஜாக்கிரதையாக இருங்க. நான் பயந்துருக்கிறேன், ஏன்னா உங்களை வந்து கடைசி காலத்தை என்ன பண்ணுவான்னு எப்படி போயிடுவாங்க, வேதனையாக இருக்குதுன்றார். அதான் நான் பார்க்கணும். எபேசியர் 1:17. எபேசியர் 1:17. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும். பார்த்தீங்களா? வேலைக்கு நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று. அவர் கொடுக்கலன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, உணர்ந்து கொள்ள முடியாது. உணர்ந்து கொள்கிற அளவுக்கு அந்த அவர் ஆவி கொடுத்தார். இப்போ இதில் பெருமை அடிக்கிறதுக்கு என்ன இருக்குது? இது எல்லாமே மேட்ச் பண்ணி காமிக்கிற அளவுக்கு புஸ்தகம் கொடுத்தாரு, பொருள் கொடுத்தாரு, எல்லாம் பேனா புஸ்தகம் வந்து கொடுத்தாரு. இது மேட்ச் பண்ணி காமிச்சிட்டேன், அவர் தான் வார்த்தை. எல்லாம் மேட்ச் பண்ணிட்டு இது நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னா எழுது யாருது, பிரிண்ட் பண்ணது யாரு பாரு, எல்லாமே அவர் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த அறிவு அதை சொல்றாரு, அவரை தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி உங்களுக்கு தந்துடல. அந்த ஆவி அவரே கொடுத்துட்டு எல்லா டேலண்ட்டையும் கொடுத்துட்டு நான் பண்ணேன். நான் சோப்பு டப்பா மாதிரி சோப்பு கொண்டாந்து உள்ள வச்சு மூடுவேன். சோப்பு டப்பா எந்த சோப்பு நான் தயார் பண்ண சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எல்லாமே ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிட்டா என்னவோ அது பெரிய சாட்சி எல்லாமே அங்கே இருக்குதாங்க. ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறாங்க, நல்ல ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு எல்லா பொருளும் அங்கே இருக்கிறப்ப ஏதோ ஒன்று தயார் பண்ணுறதுக்கு ஆகும் இல்லையா? அவர் சயின்டிஸ்ட்டு எது கூட ஞானம் கொடுத்தாரு, ஏதோ ஒன்று தயார் பண்ணதை எல்லா பொருள் இருக்குதுங்க. பாப்பா அந்த குடலில் எல்லா பொருளுங்க ஏதோ ஒன்று தயார் பண்ணுன்னா பண்ணிட முடியும்.
ஆனால் பண்ணிட்டு அப்புறம் நான் தான் இதை தயார் பண்ணேன்னு போட்டுட்டேன். அப்போ எல்லாம் உருவாக்குறவர் என்ன பண்ணுவார்? வேதனைப்படுவார்கள். இதைத்தான் அப்போஸ்தலர் பவுல் எல்லாம் நல்லா இருந்தாங்க. அப்போஸ்தலர் சொன்னாங்க, நாங்கள் இல்லை, நாங்கள் என்ன கண்ணார பார்த்தோமோ, என்ன கேட்டோமோ, என்ன தொட்டோமோ, என்ன நாங்கள் அனுபவிச்சோமோ அதைத்தான் அவங்க அவங்க அழகாக சொல்லிட்டாங்க. நேராக பார்த்தவங்க கூட அவ்வளோ அழகாக சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் நாம் எங்கோ கேட்டு வாழ்கிறவங்க நாம தான் இப்போ அதிகம் பண்ணுறோம். நம்ம தான் இது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தீர்த்து 3:7 தீர்த்து 3:7 அவர் தமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார். அதான் சொல்ற என்ன சொல்றாரு? அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். எப்படி சம்பூர்ணம் பொழிஞ்சாரு? ஏதோ எனக்கு கம்மியா கொடுத்துட்டாருங்க, உனக்கு அதிகம் கொடுத்துட்டாருங்க, அவருக்கு உட்கார வச்சு கொடுத்தாரு, அதெல்லாம் இல்லை. எல்லாருக்கும் ஒரே தான் கொடுத்துட்டாரு. அது எப்படி நீங்க யூஸ் பண்றீங்களா அப்படி. வா, ஒரு 10 சமையல்காரர்கிட்ட ஒரே ஒரு மூட்டை கொடுத்துட்டா அவங்க யாரு டேலண்ட் அவங்க தான் நல்லா பண்ணுவாங்க. அரிசி ஒண்ணுதான், அவங்க பண்ற அந்த இது இல்லை, என்ன சொல்றது, அந்த விதம் அதோட டேலண்ட் இருக்கு இல்லையா, அவங்க தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு சிலர் மசாலா பின்னாடி போடுறாங்க, ஒரு சிலர் முன்னாடி பாதியில் போடுறாங்க, ஒரு சிலர் லாஸ்ட்டு போடுறாங்க. அது என்ன நம்ம புரியுதில்லை. பட் ஆனால் டேஸ்ட் தான் மெயின் விஷயம். நீ எப்படின்னா போடும் டேஸ்ட் வேணும். அரிசி ஒன்று தான். அதைத்தான் இங்கே கூட சொல்றாரு. நமக்கு என்ன சொல்றாரு? அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். ரொம்ப ஒன்றும் பேலன்ஸ் இருக்கு. சம்பூர்ணமா எல்லா புள்ளையும் ஒரே புள்ள தான். அவருக்கு திருஷ்டியில் என்ன எல்லா புள்ளையும் ஒன்றே பண்ணுதான். என் அப்பான்னு கூப்பிட்டுட்டா போதும். எல்லாருக்கும் ஒரே ஆவி தான், ஒரே ஆசீர்வாதம் தான், ஒரே பிளஸிங் தான், ஒரே சத்தியம் தான். எதுவும் டிஃப்ரென்ஸ் காமிக்கிறது இல்லை. அதான் தேவனுடைய அதை சொல்றாரு. என்ன ஒரு இது இல்லையா, தேவன் என்ன பண்ணுறது இல்லையா, பட்சபாதம். நமக்கு அந்த வருஷம் ஞாபகம் வரணும். இது பண்ணுறப்போ நம்ம தேவன் என்ன பண்ணுறவர் இல்லை, பட்சபாதம் காமிக்கிறவர் இல்லை. ஆனால் மனுஷன் என்ன பண்ணுறது, இது கேட்டுக்கூடாது. ஊழிக்கார் என்ன பண்ணுற கேட்டுக்கூடா பாரு. அவர் பட்சபாதம் காமிக்கிறதே இல்லை. அவர் பணக்காரன் வந்தாலும் ஏழை வந்தாலும் பிச்சைக்காரன் வந்தாலும் ஒரே தான். எல்லாரையும் அவர் எல்லா உயிரும் அவர் உயிர் தான், எல்லாம் நேசிக்கிறாரு. ஆனால் நம்ம பாரு அதை விசாரித்து கேட்டு கூட நம்ம தேவன் அப்படி இருக்கிறான்னு கேட்டு கூட இன்னைக்கு நம்ம பட்சபாதம் காமிக்கிறோம். இருக்கப்பட்டவங்களுக்கு ஒரு மரியாதை, இல்லாதவங்களுக்கு ஒரு மரியாதை, இருக்கப்படும் ஒரு அழைப்பு, ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாதவங்களுக்கு எப்படி வேதனையாக இருக்குது. இதெல்லாம் தேவன் பார்க்குறாரு. ஏன்னா நீ ஒரு பட்சபாதமாக இருக்கிற ஆளுகிட்ட எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு மேலே வந்து எல்லா ஆசீர்வாதம் பண்ண எங்கே பண்ண முடியும்? மனசு இல்லை இல்லையா? இங்கே பழக்கம் இல்லை இல்லையா? இன்னும் மனசு இல்லை, பழக்கமே இல்லை இல்லையா? எல்லாரும் கூட பாரு. அவர் அழகாக சொல்ல உண்மையில் எல்லாரும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலைக்கு வந்தாங்க. அவர் எவ்வளோ நல்லா இருப்பார். அவர் என்ன சொல்கிறார், எல்லாருக்கும் ஒரே என்ன ஒப்புதல் பேசுகிற பிரகாரம் ஒன்று கொடுத்துருன்றார். இவ்வளோ நல்லா இருப்பார். அதே தான் இப்போ நமக்கு கூட அவங்கெல்லாம் ஆதியிலேருந்து கஷ்டப்பட்டு எப்போ அடி வாங்கி ரத்தம் பிரிஞ்சு போனாங்க. நம்ம கடைசியே வந்துருக்கோம். நமக்கும் ஒரு ஈக்குவல் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு சிலருக்கு என்ன ஆகும், நாங்கள் ஒரு சிலர் கூட வேலை செய்ய என்ன ஆகிட்டாங்க. நாங்கள் வெயிலில் வேலை பண்ணோம், இவ்வளோ வருஷத்துலாம் வந்து எங்களுக்கு அதிக உறுப்பு பார்த்தீங்க, நீங்கள் இப்படி பண்ணுறது எங்களுக்கு நல்லா இல்லை அப்படி சொல்கிறாரு. அதுதான் இதே அங்கே மட்டும் இல்லை, நீங்கள் இப்போ இங்கேயும் அப்படி தான் இருக்குது. நான் இவ்வளோ உழைக்கிறேன், இவ்வளோ பேர் சொல்கிறேன், இவ்வளோ பேர் அழைச்சிட்டு வந்து எனக்கு ஒன்றுமே ஆசீர்வாதம் வர மாட்டேது. அவர் ஒன்று பார்க்குறாரு, நீ எந்த இதயத்தோடு பண்ணிருக்கிற, சுத்த இருதயம் வேணும் இல்லையா? சுத்த இருதயம் இல்லைன்னா என்ன சொல்கிறார்? எது செஞ்சாலும் செய்கின்றார். சுத்த இதயத்தோடு செய், சுத்த ஆவியோடு செய். உன் ஆவியில் இருக்கக்கூடாது, கல்வஷம் இருக்கக்கூடாது இல்லையா, வேலை இருக்கக்கூடாது இல்லையா, பொறாமை இருக்கக்கூடாது இல்லையா? அதை வச்சு செஞ்சு சுவார்த்தமே செய்யறியா? எனக்கு அதிகம் செஞ்சு அதிகம் கொடுப்பான்னு செய்யறியா? நீ அதை எதிர்பார்க்கவே செய்யக்கூடாது. என்ன சொல்ல, எனக்கு கடமை. அவர் சொல்கிற பவுல், எனக்கு சத்தியத்தை அந்த சுவார்த்தை சுவிசேஷம் சொல்லணும்னா எனக்கு ஐயோன்ற ஏன் அது என் மேலுமே இந்த கடமை. அப்படிதான் பாவிக்கணும் வழியா. நான் அதிகமாக செஞ்சு அதிகமாக கொடுப்பாரு. எங்களுக்கு ரொம்ப பேர் செய்யாமல் சாப்பிடுறாங்கன்னா அது அவர் விருப்பம். நீ நான் போய் அதை இது இன்னைக்கு எது நோக்குறாங்க எல்லாரும், பலனை பார்த்து செய்கிறாங்க. தவறு. பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடாது. பெத்த பிள்ளைங்களை என்ன பலன் பார்த்து செய்கிறோம்? உலகத்தை அப்படி செஞ்சுக்கிறாங்க. எனக்கு இப்போ நான் நல்லா காப்பாற்றுவாங்க, எப்படி நான் காப்பாற்றுறோம். தேவன் மேலே விசுவாசம் வை. அவனை ஜீவனை ஒன்றில் வச்சுக்கிறார். அவர் தான் சொல்லணும், அவனுக்கு புத்தி கொடுக்கணும். நான் சொல்லி அவன் செய்வானா? இல்லை இல்லை, யார் கொடுக்கணும் அவனுக்கு அந்த அறிவை? அதுதான்
இவன் நிறைய பேர் உலகத்தை அப்படித்தான் நல்லா செல்லமாக பையனை கஷ்டமே செல்லணும், நல்லா பார்த்துக்கோ. நான் போய் ஃபாரினில் சொல்லாம ஒன்று செட்டில் ஆகிட்டான். இவங்களை மறந்துட்டான் 10 வருஷம் அழுகுறாங்க. எல்லா இடம் தப்பாக போச்சு, அன்பு தப்பாக இல்லை, நீங்கள் வளர்த்த முறை சரியில்லை. கஷ்டத்தை சொல்லி வளர்க்கணும், கஷ்டத்தை காமிச்சு வளர்க்கணும். டேய் எங்கள் கஷ்டம்தான் இது அப்படின்னு நீங்கள் காமிக்கிறாம எதுவுமே கஷ்டப்படக்கூடாது, எதுவுமே வரக்கூடாதுன்னா கஷ்டமே வேணும். உங்களை பார்த்துக்கிட்டே கஷ்டமாக போயிட்டேன். கஷ்டமே படக்கூடாதுன்னா உங்களை பார்த்துக்கிட்டீங்கன்னா அது அவனுக்கு காய்ச்சிட்டேன். கஷ்டமாகி போச்சு அவனுக்கு. வேணாம் எனக்கு அந்த கஷ்டமே வேணாம் போயிடுச்சு. ஃபஸ்ட்லேருந்து கஷ்டம் சொல்லி வளர்க்கணும் இல்லையா? வளர்க்கறது தவறு நம்ம தான் பண்ணுறோம். அதை சொல்ல நிறைய சொல்ல இருப்பார். ஆகாய் கிரந்தம் 1:14 என்ன சொல்கிறது? அது 1:14 ஆகாய். பின்பு கர்த்தர் செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுடைய ஆவியையும் யோத்சாதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய ஆவியையும் ஜனத்தின் மீதியான எல்லாருடைய ஆவியையும் எழுப்பினார். அவர் வந்து தங்கள் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்திலே அவரவர் வந்து தங்கள் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்திலே வேலை செய்தார்கள். ஒரு வேலை செய்யணும்னா யார் அழைக்கிறாரு? யார் கூப்பிடுவாரு? நீ நான் கூப்பிட்டு வரக்கூடாது. அது ஆவி மனுஷன் ஆவி. இவரு வந்தாங்களா பிரதான ஆசிரியர் ஆகட்டும், அது கூட வேலை செய்யறதாகட்டும், எல்லாரும் ஜனம் ஆகட்டும், யார் எழுப்பினார்? எல்லாம் இட்டு பண்ணு. யார் எழுப்பினாரு? தேவனுடைய ஆவி. ஈஸ்வர் படிங்க அந்த வசனத்தை. பின்பு கர்த்தர் செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுடைய ஆவியையும் தலைவர் ஆவியாகட்டும், யோத்சாதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய ஆவியையும் ஜனத்தில் மீதியான எல்லாருடைய ஆவியையும் எழுப்பினார். எதுக்கு எழுப்பினாரு? அவங்க என்ன பண்ணாங்க? தேவன் ஆலயத்தில் வேலை செஞ்சாங்க. எல்லாரும் பிரதான தலைவராக இருக்கட்டும், ஆசாரியார் ஆகட்டும், வேலை செஞ்சு நல்ல மக்கள் சாதாரண எல்லாரையும் எழுப்புறது யார் தான்? அவங்களும் அவங்க வேலை. பிரதான ஆசிரியர் உள்ள வேலை பண்ணுவார், தலைவர் எல்லாரையும் அவங்க கண்ட்ரோல் மெயின்டைன் பண்ணுவார். சின்ன வேலை செய்கிற எல்லாரும் வெளியே வேலை செய்யணும். ஐயோ வெளியில் வேலை செய்கிறோம் கம்மி, மேலே செய்கிறோம் பெருமை சொல்லலாங்க. எல்லாருடைய ஆவியம் எழுப்பினவர் தேவனே. பெரிய வேலை கொடுத்துக்கிறாரு, பெரிய ஒன்று இல்லை. அந்த ஆவிய தேவனோட ஆவி ஒன்று பெரிய ஒரு சாணம் தேவனை கொடுத்துக்கிறாரு. இப்போ மோசஸுக்கு அவ்வளோ பெரிய 30 லட்சம் பேர் நடத்துகிற அந்த ஆவி கொடுத்தாரு. அவர் அதிசயப்படவே இல்லை. அதை பங்கிட்டு எல்லாரும் கொடுக்குறாரு. எல்லாரும் செய்யுங்க. 1000 பேருக்கு, 100 பேருக்கு, 10 பேருக்கு, 50 பேர் கொடுக்குறாரு. தேவனை சொல்கிறாரு பெரிய வச்சுட்டு இருக்காரு. அதுதான் அப்போ என்ன அதிகமாக செய்கிறாங்களா? ஐயோ அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. தேவன் அவங்களுக்கு கொடுத்து யார் இதெல்லாம் நடத்துறது? யார்? ஆவி. நீ 1000 பேரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உனக்கு அந்த ஆவி கொடுத்தாரு. 100 பேர் கண்ட்ரோல் பண்ண அந்த ஆவி கொடுக்குறாரு. 10 பேர் சொல்கிறதுக்கு ஒரு ஆவி கொடுப்பாரு. அது தேவனோட டேலண்ட், அது தேவனுடைய வரம். அது நீ நான் போய் அதை பற்றி வருத்தப்படக்கூடாது. உனக்கு என்னால் எவ்வளோ முடியும் செய்ய. நம்ம கெப்பாசிட்டி அவர் பார்க்குறாரு. இந்த இதயத்தில் கெப்பாசிட்டி அவர் பார்த்து தான் கொடுக்குறாரு. கேட்க முடியாது. இப்போ நீ நெருக்கிறது தான் பிரச்சனை. அதை நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். எல்லாரோடைய ஆவி எழுப்பினவர் தேவனே. சமையல் செய்கிறான்னு கம்மி கிடையாது, பெருக்கிறான்னு கம்மி கிடையாது, நின்றுட்டு வந்து இனிப்பா போடுறது உட்காந்து நல்ல அழகாக சொல்லிட்டு கம்மி கிடையாது. எல்லோரும் ஒன்று தான். யாரும் பெரியவர் கிடையாது. யாரும் அவங்களோட வேலை செய்ய அதை சொல்கிறாரு பவுல். நமக்கு கேட்குறீங்க, நடுக்கிறவனும் ஒன்றும் இல்லை, நீர் பாய்ச்சதும் ஒன்றும் இல்லை, விலை செய்கிற தேவனே. எல்லாம் விலை செய்ய தவிர்த்தானே. நாங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விவசாயிகளாக ஒரு எஜமானுக்கு விதையை கொடுத்தாரு, நாங்கள் நட்டுட்டோம். விதை யார் கொடுத்தாரு? எஜமானு கொடுத்தாரு, நாங்கள் நட்டுட்டோம். அவர் தான் வந்து விவசாயி, பெரிய பிரதான விவசாயி அவர் தான். அது புரிஞ்சுக்கணும். எஸ்ஐயா 57:15 இன்னும் 2 வருஷம் தான் முடிச்சிடலாம். எஸ்ஐயா 57:15. ஆனால் அவர் எந்த ஆவி கூட இருக்கிறாரு? அவர் எந்த ஆவி கூட எந்த எப்பேற்பட்ட ஆவி இருந்தால் அவர் எங்கே வந்து இருக்கிறாரு பாருங்களா. இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நித்திய வாசியும்
பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய ஆ, மகத்துவமும் ஆ, உன்னதமானவர் சொல்லுகிறார். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். அவர் எங்க வாசம் பண்றாரு தெரியுமா? எனக்கு ஆவி கொடுத்துட்டாரு. நீங்க ஆவி எப்படி யூஸ் பண்றீங்க, எப்படி வச்சுக்கிறீங்க, அந்த ஆவி கிட்ட வந்து அவர் உட்காந்துடுறாரு. பணிந்த ஆவியும் நொறுங்குண்ட ஆவியும் அப்புறம் லாஸ்ட்ல வாசம் பண்ணுது. அதான் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுங்க. நொறுங்கு பணிந்து எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அந்த பணிவு வேணும். பணிவு இல்லாம நான் கர்வமா நடந்துக்கணும், பெருமையா நடந்துக்கணும், பெருமாட்டி இருந்தால் என்ன பண்ண முடியும்? யார் தவறு அது? உன் ஆவியை நீயே தவறு பண்ணி வைக்கிற. ஒரு ஆவியை நீ அடக்க மாட்டுற. உன் ஆவி என்ன பண்ண மாட்டுற? பணிய வைக்க மாட்டுற. நீ சொல்றாரு, ஒரு லிஸ்ட் கொடுக்குறாரு. யார் சொல்ற தெரியுமா அந்த வார்த்தை? சொல்ற ஃபர்ஸ்ட் படி மறுபடியும் மேலும் சொல்றாரு, அழகாக சொல்றாரு பாருங்க. தேவன் சொல்லுகிறதாவதுன்னு சொல்றாரு. நித்திய வாசியும் யாரு? நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய பரிசுத்தம் உள்ளவரின் நாம் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார். யாரு? உன்னதமானவர் சொல்லுகிறார். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். எங்க இருக்கிற தேவன் எங்க வந்து வாசம் பண்றாரு? அந்த பணிவு, அந்த கருணை, அந்த இரக்கம், அந்த அமைதி, அன்பு. அதுக்கு தான் மோசே என்ன எல்லாரும் அலறாங்க. 30 லட்சம் பேர், 1-2 பேர் இல்லைங்க, 30 லட்சம் பேர். மோசே வராருன்னா அப்படி சாஷ்டாங்க விழுந்துருவாங்க. ஏன் சொல்றாரு? அவர் சொன்னார், உனக்கு பயப்படுற ஆவி நான் வச்சிருக்கிறேன். அப்போ மனுஷனுக்கு ஒரு நல்ல தேவ பிள்ளையா இருக்கு, தேவனுக்கு பயந்துட்டு யாரும் அவங்களுக்கு பயப்படுறது யாரும் வைப்பார்? அந்த ஆவியை எதிர்த்து கேள்வி கேட்குறாங்கன்னா அந்த ஆவி இல்லை, உனக்கு பயப்படுற ஆவி வைக்கலன்னு அர்த்தம். அப்போ நீ யாருக்கு பயப்படல? யாருக்கு பண்ணிடல? அதுதான் தேவனுக்கு நாம பண்ணிஞ்சா நமக்கு எல்லாம் பண்ணிடுவாங்க. தேவனுக்கு நாம அடங்கணும், எல்லாம் நமக்கு அடங்குவாங்க. தேவன் நம்ம ரொம்ப உயர்வா நினைச்சா நம்மளும் உயர்வா நினைப்பாங்க. யாருமே மதிக்கலைன்னா, யாருமே நினைக்கலைன்னா அப்போ உனக்கு அந்த ஆவி இல்லை. அந்த ஆவி வளர்த்துக்கணும். சொல்ல இருப்பாரு, நொறுங்குண்டு பணிந்த ஆவியோடத்தையும் நான் வாசம் பண்ணுவேன். ஒரு ஆவி கொடுத்துட்டாரு. ஆனால் யார்கிட்ட வாசம் பண்றாரு? அவர் வாசம் பண்ணுறதுக்குன்னா ஒரு கேரக்டர் வேணும். அதை இயேசுக்கு என்ன சொல்றாரு? பிதா என்னை விட்டு எப்பவுமே என்ன பண்ண, தனியா இருக்கவே இல்லைன்ற. என்னை விடவே மாட்டார். ஏன்? பிதாவை நான் எப்படி இருக்கேன்? ஏன் ஒன்றா இருக்கணும்? அவர் கிரியை தான் நான் செஞ்சுருக்கிறேன். அவர் கிரியை செஞ்சா எங்க இருக்கிற மாதிரியே அவர் பேசுற பேச்சு தான் பேசின்னு இருக்கிறாங்க. சொல்றாரு, அவர் என்ன சொன்னாரா தான் பேசுறாரு. அது அப்ப நாம் நீ நானும் அவர் என்ன பேசுறாரு, என்ன பேச சொல்லியிருக்கிறாரு, என்ன பார்க்க சொல்லிக்கிறாரு, என்ன தியானம் பண்ண சொல்லிக்கிறாரு, எப்படி சாப்பிட சொல்லிக்கிறாரு, எப்படி பழகணும் சொல்லிக்கிறாரு, எப்படி ஒன்று படக்க, எப்படி ஒன்று நடக்க, எப்படி இருக்கணும்னு சொல்லிக்கிறாரு. இயேசுக்கு சொல்லி கொடுத்தாரு இல்லையா? அதுதான் எப்படிலாம் இருக்கணுமோ அவர் சொல்லி கொடுத்த மாதிரி தான் நம்ம பாவி பணிஞ்சிருக்கோம். அப்போ தான் நம்மக்கிட்ட வந்து அவர் வாசம் பண்ணுவோம். அவர் வாசம் பண்ணால் நம்ம கூட யாரும் இருக்க மாட்டா. எந்த எதிரி இருக்க முடியாது, எந்த கிரியை இருக்க முடியாது. அப்போ நம்மளை ஒரு எடுத்து ஃபஸ்ட்டு வந்தோடனே இந்த ஊரில் யாரை பார்ப்பாங்க? நம்மளை தான் பார்ப்பாங்க. அதுதான் நான் பார்க்கணும். இந்த ஊருக்கு ஒரு அழிவு வருதுன்னா யார் பார்ப்பாங்க? என்னுடைய ஆவி பணிந்த ஆவி இருக்கிற என் குமாரனுக்கு எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு ஊர் அப்புறம் பண்ணலாம். லோத்து அப்படி தான் பண்ணார். லோத்து என்ன சொல்றாரு? நீ போய் வெளியில் சேர என்ன பண்ண மாட்டேன், அழிக்க மாட்டேன். அழிக்க வந்தாரு. ஒரே ஒரு மகன் உட்காந்துட்டாரு, போக மாட்டேன்ட்டாரு. என்னால் முடியாது. இழுத்துன்னு போய் ஒரு அளவுக்கு பண்ணிட்டாரு. எந்த அளவுக்கு அந்த இதையும் அவருக்கு அவ்வளோ பிரியமா இருந்திருக்கும். அந்த ஒழுக்கம் அந்த எப்படி இருந்திருந்தா அந்த நீதிமான்னு அப்படி பண்ணுவார். அவர் கேட்குற அப்ராம் கேட்டது கடைசி 10 பேர் கேட்டார். இங்கே ஒரு ஆள் தான் இருக்கிறாரு, ஆனால் விட்டு வைக்கல பாருங்க. அதான் தேவை. ஒரே ஒரு நீதிமான் தான், ஒருவர் இல்லை இந்த பட்டணமே. என்ன, நம்ம ஒரு ஆள் அவர் பிள்ளையா இருந்தால் போதும். நம்ம கண்டிப்பாக விட பண்ணுவார், ஏந்தின்னு போயிடுவார். நம்ம அந்த குருவில் இருக்கணும். நான் எந்த ஆவியும் இருக்கிறேன், எந்த ஆவி என்கிட்ட இருக்குது, அதுதான் நம்ம பணிந்த ஆவி தான் வேணுன்ற. சகரியா 4:6. இன்னும் ஒரு வருஷம் தான் முடிச்சிடலாம். சகரியா 4:6.
பலத்தினால் நிறைய பேர் நினைப்பாங்க இல்லையா? அப்பொழுது அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நிறைய பேர் நினைப்பாங்க இல்லையா, என்னடா நம்மகிட்ட எல்லா வசதி இருக்குது, எல்லா மனிதர் இருக்கிறாங்க, இந்த அரசியல் இருக்கிறாங்க, பலம் இருக்குது, அரசியல் பலம், பணம், எல்லாம் ஞானம் அட்வைஸ் பண்ணலாம் இருக்குது, என்ன பலம் பண்ணி தேவன் ஆவி பண்ண முடியாது, எதையும் தான் பண்ணிக்க முடியாது. எனக்கு என்ன சொல்றது பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர். தேவனுடைய ஆவிதான் நம்மளை நடத்துற முடியல, எதில் மேலே போயிட கூடாது. பண பலமோ ஞானமோ இல்லை உலகமோ எதையும் வந்துடக்கூடாது. அப்போ எந்த பலம் போயிடும் ஒன்றுது பாரு. பிள்ளையம் இருக்கிறாரு, பாலாக் ராஜா கிட்ட எதை பார்த்து போயிட்டாரு, இந்த உலக பிறக்கமான இந்த ஆஸ்தி கோசம் ஃபஸ்ட்டு சொல்லிட்டாரு, போவாதா கூட சொல்லிட்டாரு, ஒரு வாரத்தை எச்சரிக்கை பண்ணிட்டாரு, போவாதப்பா வானான்ட்டார். மறுபடியும் போறாரு, கழுதைகிட்ட பேச வச்சாரு, குறுக்க நின்னாரு, கழுதை போயிருந்தா சொல்லிட்டாரு பாரு, கழுதை வந்திருந்தா நறுக்கணும் சொல்லிட்டாரு. அப்போ கூட பைபிள் அந்த மனுஷன் ஐயோ திரும்பி போயிட்டு இருக்கணும். ஆனால் இந்த மனுஷன் உள்ள இதயத்தில் வச்சுட்டாரு, அவனுடைய பெரிய ராஜா, அவன் வேற என்ன கேட்டாலும் கொடுத்துருவான். ஆனால் ஃபஸ்ட்டு பேசுறாரு, வீடு நிறைய கொடுத்தாலும் வானான்னு சொன்னவர் தான் அவர். ஆனால் அந்த எதுக்கு போயிட்டாரு, அப்போ வெளியே ஒரு பேச்சு உள்ள ஒரு பாருங்க, அந்த அவர் அந்த விளையம் பண்ணுறது ரொம்ப பெரிய, அது நமக்கு தான் பாடம். அது நீ தான் ஒரு ராஜா வரப்பாரு பார்த்துக்க, விளையம் மாதிரி வாயால் பேசுறது ஒன்று, செய்யறது ஒன்று செய்யக்கூடாது சொல்கிறார். வீடு நிறைய எனக்கு பொண்ணு கொடுத்தாலும் நான் வரமாட்டேன், செய்யக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. ஏன் பொண்ணு சித்திக்கு நாம தான் அதான் சொல்றாரு, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவி. அப்போ தேவனோட ஆவிக்கு தான் நம்ம கட்டுப்படணும். அப்போ நம்ம வேண்டிக்கணும், ஆண்டவரே நான் கூட தவறா பொருள் அது இருக்குதுன்னு எது தவற பண்ணாமல் உங்களோட ஆவியினுடைய பிரகாரம் வாழ்கிற மாதிரி இப்போ வேண்டிக்கணும். நம்ம லாஸ்ட் வருஷம் 10-12 யோபு எழுதின இதுவும் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இதில் அழகாக சொல்வார். எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையையும் எனக்கு பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துக்கிறாங்க, ஜீவனை தந்தது அல்லாமல் தயையும் எனக்கு பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. அவர் தயை பண்ணார், நமக்கு என்ன தந்தார், ஃபர்ஸ்ட் ஜீவனை கொடுத்துருக்கிறார். எவ்வளோ பெரிய பாருங்க, அந்த ஜீவனை கொடுத்து இல்லாமல் நமக்கு தயை பாராட்டி உங்களுடைய ஆவியை என்ன பண்ணிருங்க பராமரித்தது. அவர் ஆவி தான் நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், பராமரிக்குது. நம்ம மறந்துட்டு நிறைய பேர் நாம் நினைக்கிறோம், நிறைய பேர் ஐயோ பவர்ஃபுல் ஆன்டிபயோட்டிக்கு பவர்ஃபுல் டாக்டர் பவர்ஃபுல் என்ன பவர்ஃபுல் எங்கே போகுதுலாம், இப்போ தொட்டி தான் போகும் எல்லாம், எங்கே போகுது எல்லாம் போடும். நீங்கள் பாருங்க என்ன பவர்ஃபுல் போட்டாலும் எங்கே போகணும். ஆனால் நம்மளை காப்பாற்றுறது நான் சொல்ல நிஜமாக வேணும், எப்பவுமே எனக்கு குத்தும். அவர் பராமரிப்பு இல்லைன்னா நம்ம எப்பவும் ஃபுல் ஊதிட்டு இருப்போம் சாத்தாங்க. அது சொல்ல எப்பேற்பட்ட ஆள் சொல்கிறார் இருப்பார், எப்படி அடி வாங்கி எப்படி வந்து பொண்ணு சொல்கிற வார்த்தை பாருங்களாம், எங்கே சொல்கிற வார்த்தை பாருங்களாம். எத்தனை அதிகாரம் சொன்னார், 40 எந்த அளவுக்கு பாருங்க சொல்கிற விஷயம் பாருங்க. உங்களுடைய பராமரிப்பு என்ன பண்ணுது, என் ஆவியை காப்பாற்றினது. அவர் பராமரிப்பு தான் நம்மளை காப்பாற்றி உடனே எடுத்துக்குது, நம்மளை நடக்க வைக்குது, நம்மளை ஓட வைக்குது, நம்மளை எல்லா இடத்துலேருந்து தப்பிக்க வைக்குது. நாம் மறந்துடுறோம், உலகத்தான் மாதிரியே நம்ம கூட சிந்திக்கிறோம், உலகத்தான் மாதிரியே ஐயோ ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிட்டு இன்னைக்கு நினைக்கிறோம். அவரு வந்து தள்ளி விட்டு வச்சுக்கிறாங்க. நிறைய இடத்துல பார்க்குறோம், நிஜமாக வேதனை. ஒரு வினாடியில் எல்லாம் நடந்து போயிட போகிறதுக்குள்ள. அப்போ ஒரு தடவை லாஸ்ட் டைமு இந்த மழை வரப்போ ஜஸ்ட்டு வர ட்ரெயின், அந்த லாஸ்ட் ட்ரெயினில் தான் எப்போ ஏறிருக்காங்க. அந்த ட்ரெயின் தாண்டின ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளே அந்த ட்ராக் அடிச்சுன்னு போயிடுச்சு. எனக்கு உடனே காலையில் ஃபோன் பண்ணுறாங்க ரயில்வேலேருந்து, சார் உங்கள் தான் சார் ஞாபகம் வந்தீங்க, ரெகுலராக அந்த வண்டியில் போகிறாங்க, நீங்கள் தானே சார், உங்களுக்கு அதிர்ஷ்டம் எல்லாம் இருக்குது. என்னன்னா நீங்கள் போன 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ட்ராக் இல்லை சேர்த்து போயிட்டேன். ட்ராக் எடுத்து போயிடுச்சுக்கா மழை, அந்த அந்த தண்ணி வேகம் ட்ராக் எடுத்து போயிடுச்சு. அது 15 நிமிஷம் டைம், இந்த ட்ரெயின் போன உடனே 15 நிமிஷம் லேட் ஆயிருந்தா அந்த ட்ரெயின் நிலமை பாரு. அப்போ அந்த சமயத்துக்கு ஆயிருந்தா அப்போ தான் இந்த வசனம் எனக்கு ஞாபகம் வந்து பாருங்க, ரமேஷ் நீ நான் இல்லைப்பா, நம்ம பலம் நம்ம ஞானம் நம்ம ரிசர்வேஷன் எல்லாம் காப்பாற்றுறது. அவர் ரிசர்வேஷன் பண்ணிக்கிறார், நம்மளே பண்ணிட்டாரு, ரிசர்வேஷன் பண்ணிட்டாரு. அவர் ரிசர்வேஷன் பண்ணி காத்துன்னு வந்துங்கிறார்.
அதான் நம்ம என்றைக்கும் பிரியமான சகோதரர்களே, நம்ம எந்த ஆவி நம்ம நடத்துகிறது அந்த விதத்தை தான் பார்த்தோம். நம்ம இது தீர்மானித்து ஏன்னா தவறான இருந்தால் விட்டுட்டு ஒப்புக்கொண்டு அதுக்கு உண்மையாக வாழ்ந்து தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் தாமே கிருபை செய்வாராக. அனைவருக்கும் நன்றி வணக்கம். இப்போ வல்லமை உள்ள யெகோவா தேவனே, இயேசு கிறிஸ்து மூலமாய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அருமையான இந்த ஒரு நாளை எங்களுக்கு கூட்டி கொடுத்து உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வரும்படியான கிருபை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி தகப்பனே. அப்பா, ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்கிறதே உங்களுடைய சித்தமாக இருக்கிறபடினாலே நீர் எவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்து நாங்கள் கெட்டு போகாதபடிக்கு உங்களுடைய திருவசனத்தை எங்களுக்கு கொடுத்து எங்களை பலப்படுத்தியதுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, எங்களுக்குள்ள கூட தகப்பனே எந்த ஆவி உள்ளது என்பதை எங்களை உணர செய்கிறப்பா. தேவனே, உங்களுடைய ஆவியை எங்களுக்கு கொடுத்து அப்பா உம்முடைய ஆவியின் சித்தத்தின்படியே நாங்கள் இந்த உலகத்தில் ஜீவிக்கும்படியாக கிருபை செய்யும். இந்த உலகத்தின் ஆவி அசுத்தத்திற்கும் பாவத்திற்கும் எங்களை கொண்டு போய் சேர்க்கும் தகப்பனே. அந்த ஆவிலிருந்து நாங்கள் முழுமையாக விடுதலை பெற்று தேவனே உம்முடைய பலத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு தகப்பனே சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ கிருபை செய்யும். எங்களுடைய அழைப்பை நாங்கள் அசட்டை பண்ணாதபடிக்கு தேவனே இதை நாங்கள் காத்து கொள்ளும்படியாக எங்களுடைய ஓட்டத்தை பொறுமையோடு ஓடி முடிக்க தேவனே உம்முடைய ஆவியை எங்களுக்கு கொடுங்கப்பா. அருமையான திறந்து கொடுக்கப்பட்ட இந்த இல்லத்துக்காக உமக்கு நன்றி செலுத்தி தகப்பனே. வாரந்தோறும் உம்முடைய வார்த்தை இங்கு பேசுவதற்காக உமக்கு நன்றியப்பா. இந்த இல்லத்தின் சகோதரி பிள்ளைகளுமாய் கூட தேவனீர் ஆசீர்வதியும். அவருடைய எண்ணம் ஏக்கமெல்லாம் நீர் அறிந்திருக்கிறது தகப்பனே. அவர்கள் நினைவுப்படியே தேவனே உம்முடைய சித்தத்தின்படி அவர்கள் நிறைவேற்றும்படி கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவருடைய வாழ்க்கை நீர் என்ன சித்தம் வைத்திருக்க தேவனே அதை நிறைவேற்றும்படி கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா குறைவிலும் நீ நிறைவாக இருந்து தேவனே அவர்கள் வழிநடத்துங்கப்பா. அப்பா, இந்த இணைப்பின் மூலமாகவும் இங்கு கூடியிருக்க எல்லாரையும் கூட தேவனை உடைய கருத்தில் கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும், ஒவ்வொருவரின் தேவைகளையும் நடத்தும் அப்பா. உம்முடைய ஆவினாலே முழுமையாக தகப்பனை ஒவ்வொருவரும் நடக்க கிருபை செய்யும். பேசிய தாசனை கூட உம்முடைய கருத்தில் கொடுக்கிறோம் அப்பா. நீர் உம்முடைய ஆவியை கொடுத்து அவர் மூலியமாக நீர் பேசினதுக்காக நன்றி தகப்பனை. இன்னும் வேண்டிய உம்முடைய பரிசுத்தாவியும் பலத்தை தந்து தகப்பனை இன்னும் அதிகமாக உம்முடைய வார்த்தையில் வளர தேவனை உதவி செய்யும். அவர் குடும்பத்தாரை கூட நீர் ஆசீர்வதிக்கப்பா. கேட்ட ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறோம். மீண்டும் நாங்கள் தொடர்ந்து உங்களுடைய சமூகத்தில் கூடி வரும்படியாக தகப்பனே நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் கூட எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் பிதாவே ஒருவருக்கே கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவரும் எங்கள் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் கற்றுக்கொண்டு நாமம் பரிசுத்தப்படுவதாக, நீ ராஜ்யம் வருக, நீ சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் போல எங்கள் பாவங்களை பொறுத்தவரையும் எங்களை சோதனை விடாதீர், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென்.